உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்ல இடத்த கொண்டாங்க, பெரிய தலைவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இதை தான் முக்கியமாக சொல்ல வரேன், வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வைக்காதீங்க. ஏன்னா கல்வியில் ஒரு காலத்தில் நம்ம நாடு பின்தங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, உலக நாட்டில் ஒப்பிடும்போது எல்லா நாட்டு மக்களை விட இந்தியாவில் இருக்க மக்கள் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நாடார் என்றால் எதையும் நாடார், குறுக்கு வழியில் போய் சொத்து சேர்க்கக்கூடிய சிந்தனை இல்லாத ஒரு மக்கள் தான் நாடார். அதனால் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த நாட்டுக்கு அப்படியே காவு கொடுத்துறாங்க. இப்போ அண்ணா காட்டாங்க 7 தலைமுறை 6 தலைமுறை தெரிஞ்சவங்க சொன்னாங்க. எனக்கெல்லாம் 3 தலைமுறைக்கு மேலே தெரியாது. இது உண்மையிலே வருந்தத்தக்க நிகழ்வு. இது எப்படின்னாச்சுன்னா, இப்போ நிறைய அண்ணன் தங்கை உறவுங்கிறதே தாண்டி நிறைய உறவுகள் இல்லாமல் போகிற சூழ்நிலை வந்திருக்குது. இதுக்கு நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை குறைந்தது 3 அல்லது 4 பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயம் மூவேந்தர்களுடைய வழித்தோன்றல், இவங்கெல்லாம் நாடாண்ட குடிமக்கள்னு சொல்லும்போது, அப்படிலாம் இருந்தவங்க எப்படி ஆலயத்துக்குள்ளலாம் விடாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா அந்த நாடை அந்த மக்களை எப்படி அரசாங்கத்துக்குள்ள ஒரு மரியாதை இல்லாம இருக்கும், ஆலயத்துக்குள்ள விடல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா பல வழியில அழிக்கலாம், அந்த காடுல எழுதியிருந்தாங்க. அத மாதிரி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மதங்கிற போர்வையில நம்ம சமூகத்தை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். நாம் மறந்த கலாச்சாரங்களை மீட்டெடுக்க வேண்டும், நாடார்கள் ஆகிய நம்மளுக்கு கட்டாயம் முடியும் என்பதை நம்ம முருகானந்தம் ஐயா அவர்கள் அழகுற சொன்னாங்க. திருவிழாக்கள் நடக்கணும், அங்க உறவு முறைகளை அழைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு அழகுற கூறிய முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிவமுருக ஆதித்தன் அவர்களை பேச வரும்படி அழைக்கின்றோம். நாடார் குலத்துக்கு வலிமை சேர்க்க ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முருகானந்தம் அவர்களுக்கும், நாடார் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகை தந்துள்ள எனது அருமை சகோதரர்களுக்கும் காலை வணக்கம். நான் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் பணி செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்படி சங்க விஷயங்கள், கட்சி சார்பு அல்லாத நிகழ்ச்சியில் அதிகமாக பேசுகிறதில்லை. ஏன்னா அதுக்கு மாதிரி சூழ்நிலைகளை ஏற்பட்டதில்லை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களை முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு வரல. ஆனால் கட்சியை பற்றி பேசினா இப்போ 1 மணி நேரம் பேச முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.